காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அலாரம் வச்சு கிரவுண்டுக்கு போய் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி எக்ஸாமுக்கு நைட்டு பக்கமாக படித்து நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்போம். ஆனால் நம்ம அந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கலை, நம்ம ஞாபகம் வச்சுக்கல, நம்ம இதில் ஸ்பெஷலாக நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெயிட். ஃபோர்ஸுக்கு முக்கியம் வெயிட். போலீஸாக இருந்தாலும் சரி அல்ல ஆர்மியாக இருந்தாலும் சரி, வெயிட் ரொம்ப முக்கியம். எந்த நோட்டிஃபிகேஷன்லையுமே வெயிட்டு இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதை நான் முழுசாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். எத்தனை ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், என்ன வயசுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி முழு விவரமாக சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 165 ஹைட் இருந்தீங்க அப்படின்னா 49லேருந்து 50 வயசு வெயிட் வரைக்கும் இருக்கணும். வயசு 18லேருந்து 22 வயசு வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு வயசு 23லேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 51லேருந்து 62 வயசு வரைக்கும் இருக்கணும். நீங்கள் 168 ஹைட் அப்படின்னா உங்களுக்கு 51லேருந்து 62 வயசு வரைக்கும் இருக்கணும். 18லேருந்து 22 வயசுக்குள்ளே. 23லேருந்து 27 வயசில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 52.5லேருந்து 64 வரைக்கும் இருக்கணும். நீங்கள் 170 ஹைட் இருந்தீங்க அப்படின்னா 52லேருந்து 64 வரைக்கும் இருக்கணும். 18லேருந்து 22 வயசுக்குள்ளே. 23லேருந்து 27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 54லேருந்து 66 வரைக்கும் நீங்கள் இருக்கணும். நீங்கள் 172 ஹைட் இருக்கீங்க அப்படின்னா 54 to 66, 18லேருந்து 22 வயசுக்குள்ளே. நீங்கள் 23லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 55லேருந்து 67 வரைக்கும். நீங்கள் 175 ஹைட் இருக்கீங்க அப்படின்னா 55லேருந்து 68 வரைக்கும் நீங்கள் இருக்கணும். 23லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 57லேருந்து 70 வரைக்கும் நீங்கள் வெயிட் இருக்கணும். இது போலீஸுக்கும் சரி, இல்லை சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஏபிஎஃப் எல்லாத்துக்குமே சேரும். அக்னிவீருக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அதோட கேட்டகரி கொஞ்சம் மினிமம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே 165லேருந்து 175 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த 175ல் உங்களுக்கு 175க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கிலோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி 18லேருந்து 22 வயசு, 23லேருந்து 27 வயசு, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ 172 சொன்னேன், 171 சொல்ல, 171 சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் 171 இருக்கீங்க அப்படின்னா 172 இருக்கீங்கன்னா 54 to 66 வயசு இருக்கணும். 18லேருந்து 22 வயசுக்குள்ளே. அப்போ நீங்கள் 173 இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஜி உங்கள் ஹைட்டு ஏற 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 நான் சொன்ன கேஜிலேருந்து ஒவ்வொரு கேஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் 23 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கரெக்டாக பட்டியலை எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வெயிட்டை செக் பண்ணிட்டாலே நீங்கள் வெயிட்டில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதுலேயுமே. அடுத்து அக்னிவீரை பார்க்கலாம். அக்னிவீர் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 இருந்தீங்கன்னா 49 இருக்கணும். 170 இருந்தீங்கன்னா 52 இருக்கணும். 175 இருந்தீங்கன்னா 55 இருக்கணும். 180 இருந்தீங்கன்னா 58 இருக்கணும். இது மினிமம் வெயிட்டு. மேக்ஸிமம் வெயிட் 17லேருந்து 20 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 165 ஹைட்டுக்கு 59.9 இருக்கணும். 170க்கு 63.6 இருக்கணும். 175க்கு 67.4 இருக்கணும். 180க்கு 71.3 இருக்கணும். இது 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே மேக்ஸிமம் வெயிட். 20 வயசுக்கு உங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த 165க்கு 62.6 இருக்கணும். 170க்கு 66.5 இருக்கணும். 175க்கு 70.4 இருக்கணும். 180க்கு 74.5 இருக்கணும். இதான் பட்டியல். இந்த பட்டியல் மேக்ஸிமம் மினிமம் உங்களுக்கு மினிமம் ஹைட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, மேக்ஸிமம் வெயிட்டில் போயிடக்கூடாது. போச்சு அப்படின்னா நீங்கள் ரீமெடிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா எந்த நோட்டிஃபிகேஷன்லையுமே இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க, இண்டிகேட் பண்ணவே மாட்டாங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லி எதுலேயுமே கிடையாது. வெயிட் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது, 1 கிலோ கூட இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மெடிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. மெடிக்கல் வர வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணிட்டு போகலாம். என் கூட செலக்ட் பண்ண பாதி பசங்க வெயிட் ஓவராக இருந்தனால டைம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்ததுக்கப்புறம் வெயிட்டு மெடிக்கல் வர வரைக்கும் கொஞ்சம் கம்மியாச்சு, எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வெயிட் லோ ஆகிடக்கூடாது. நீங்கள் வெயிட் லோ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கும்போதே ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஹைட் வெயிட் செக் பண்ணும்போது உங்களை அப்போயே வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. அதனால் பேசிக் வெயிட் மினிமம் வெயிட் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வெயிட் நான் சொல்ல லிஸ்ட்லேருந்து 1 கிலோ 1/2 கிலோ முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வெயிட்னா ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிடக்கூடாது. பார்க்கும்போது ரொம்ப ஓவர் வெயிட்டாக ரொம்ப குண்டா தெரியுறீங்க அப்படின்னா கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ரீமெடிக்கல் வராமல் பார்த்துக்குங்க. ரீமெடிக்கல் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, வெயிட்டில் உங்களுக்கு மெடிக்கல்லையும் வெயிட் கம்மியாகலாம் ரீமெடிக்கல் ஆகிடும். உங்களுக்கு ரீமெடிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வருமானு சொல்ல முடியாது. ஒரு பயத்தோடு இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடம்பை வெயிட்டை கரெக்டாக ஃபிட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல்லையும் சரி, ஸ்டார்டிங் ஃபிசிக்கலில் ஹைட் வெயிட் செக் பண்ணுறதுல நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் நம்பிடலாம்.
மெடிக்கல் வரைக்கும் போயிட்டீங்கன்னு நம்பிடலாம் நீங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கிரவுண்டில் ஓடி எக்ஸாமுக்கு ராப்போலாம் படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணுறோம். அதில் வந்து இது மட்டும் விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால் மனசில் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.